தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம பக்கத்து மாநிலங்கள் மற்றும் இந்தியா லெவல்ல பேர் எடுத்துட்டார் அவரு இந்த யூட்டர்ன் விஷயத்துல. மக்கள்கிட்ட என்ன இருக்குன்னா, தடை போட்டா கொஞ்சம் எரிச்சல் ஆவாங்க, அதை கொஞ்சம் அப்படியே அவங்கள போக விட்டு அதுலயே அந்த ஒரு நுணுக்கமான அந்த யூட்டர்ன் விஷயத்த செயல்படுத்தி காமிக்கும் போது என்னன்னா, இதுல இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தா கூட நான் அதுக்கும் மேல என்ன செய்யறேன்னா ஒரு சமூக பண்பு அங்க வருது. என்ன தெரியுங்களா, ஒவ்வொருத்தருக்கு விட்டு கொடுத்து போறது. இப்போ கட்டுப்படுத்தினா எல்லாருமே ஸ்பீடா போகணும்னு நினைப்பாங்க. இப்ப அப்படி இல்லை, மக்கள்கிட்டயே கொஞ்சம் ஒரு சில பண்புகள் மாறுது. இந்த சமூக மாற்றம் வர்றதுக்கு இதுல காரணமா இருக்குதான் என்னோட கண்ணோட்டமா பாக்குறேன் நான். டிஆ வந்ததுலேருந்து எனக்கு மனுநீதி சாரை தெரியும். கோயம்புத்தூரோட அந்த டிராஃபிக் கன்ஜெஷன் எல்லாம் குறைக்கிறதுக்கு அவரோட முழு முயற்சியில் எல்லா இடத்துலையும் ரவுண்ட் அபவுட் அண்டு யூட்டர்ன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி இப்போதைக்கு வந்து சிக்னல் இல்லா கோயம்புத்தூரை மாற்றிருக்காரு. வெரி டெடிக்கேட்டட் அண்ட் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். சாரோட பெரிய சாதனை கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நம்ம அவனாசி ரோடு, திருச்சி ரோடு எல்லாத்துலேயும் உள்ள சிக்னல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு யூட்டர்ன் சிஸ்டமை வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்சை கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு வந்து ஒரு மாநகரத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சேஞ்சை கொண்டு வந்து யூட்டர்னுங்கிற ஒரு சிஸ்டமை அவர் லான்ச் பண்ணி டிராஃபிக்ஸ் எங்கேயுமே ஹிண்ட்ரன்ஸ் ஆகாமல் எங்கேயுமே நிற்காமல் நல்ல ஃப்ரீயாக போகிற அளவுக்கு நல்ல ஒரு நீட்டாக அவர் நல்ல சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, நம்ம ஏதாவது திடீர்னு எங்கே ரோட்டுக்கு எதாவது போகும்போது பார்த்திங்கன்னா அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லி அவர் ஒரு தனி மனிதனாக நின்றுட்டு அது எப்படி எல்லோரும் போகிறாங்க, என்ன அதோட அவுட்கம் எப்படி இருக்குது, எல்லோரும் கம்ஃபர்டபுளாக போகிறாங்களா, இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுமான்னு நின்று வாட்ச் பண்ணுவார். அதாவது என்ன வாட் இஸ் த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி, அது எப்படி கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நல்லா வாட்ச் பண்ணி இப்போ பெரிய சக்ஸஸ் கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, இப்போ சென்னையில் கூட ஷேர் பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய கோயம்புத்தூர் மக்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அது ஒரு பெருமை தரக்கூடிய விஷயம். இல்லை, மொரோவர் ஸ்பீடு ரெடியூஸ் ஆகுது யூட்டர்ன் கான்செப்டில் அப்படின்றது மாதிரி நிறைய சொல்லுவாங்க. நான் அதை பார்த்துருக்குறேன். நிறைய இடத்துல போகும்போது நிறைய பார்த்துருக்குறேன். சிக்னலில் நிற்க வேண்டியதில்லை. பட் யூட்டர்ன் கான்செப்டை பொறுத்த மட்டும் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. சேஞ்சஸ் பண்ணுறது நல்ல விஷயந்தான். அது வந்து அப்ரிஷியேட்டபிள். பிகாஸ் சிக்னல்ஸ்னால் அது திடீர்னு லைட்டு எலக்ட்ரிசிட்டி போயிடுச்சுன்னா அது கொஞ்சம் நேரம் மக்களும் சரி வாகனங்களும் சரி ஸ்தம்பிச்சுக்கிற வாய்ப்பு இருக்கும். இதுனா யூட்டர்ன் கான்செப்ட் என்னென்னா அது ஆட்டோமேட்டிக்காக எந்த இதுவும் தேவையில்லை. அவங்க வாட்டுக்கு போகணும், லெஃப்ட் யூட்டர்ன், அவங்க வாட்டுக்கு போய் டிராஃபிக் ரெகுலேட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ அது ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா சிக்னல் இல்லாமல் நிற்காமல் நீங்கள் வாட்டுக்கு ஃப்ளோவில் போய்கிட்டே இருந்தால் அந்த ட்ராவலிங் டைம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்னென்னா ரவுண்ட் அபவுட் கான்செப்ட், அதுவும் நிறைய இடத்துல பண்ணியிருக்கிறாங்க. ஈவன் இங்கே உக்கடம் பாலத்தில் கூட லேட்டஸ்ட்டாக அந்த குறிச்சி போத்தனூர் ஜங்ஷனில் அதை பண்ணோம். நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சிக்னல்ஸ் இருந்தது அவாய்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு நிமிஷம் 50 செகண்ட் 30 செகண்ட் 40 செகண்ட் நிற்க வேண்டிய தேவையில்லாமல் இந்த 30 செகண்டில் இன்னொரு 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கூடிய சான்சஸ் இருக்குது அந்த அந்த ரவுண்ட் அபவுட் கான்செப்ட்லலாம். ஸோ அது நல்ல விஷயம். இன்ஜினியருக்கு அந்த குவாலிட்டியை வந்து அவர் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறாரு. ஸோ அந்த குவாலிட்டியை வந்து இன்னும் நாங்களும் வந்து அதை வந்து இதுக்கப்புறமும் இப்போ தான் வந்து ரோட் சேஃப்டி இவ்வளோ நாள் ஃபஸ்ட்டு ரோடு மோசமாக இருந்துச்சு, இப்போ ரோடு நல்லா ஆகிட்டு ரோடுனுடைய சர்ஃபேஸ் இப்போ வந்து சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஸ்மூத்தாக வரும்போது ஸ்பீடு ஜாஸ்தியாச்சு, டிராஃபிக் ஸ்பீடு ஜாஸ்தியாகிடுச்சு. ஸோ கான்ஃப்ளிக்ட் ஜாஸ்தி ஆகுது எல்லா ஜங்ஷன்லையும். இந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆகும்போது இப்போ தான் வந்து ரோட் சேஃப்டி இன்ஜினியர்ஸ்க்குரிய ரெக்குவயர்மெண்ட் அதிகமாகுது. ஸோ அந்த ரெக்குவயர்மெண்ட் அதிகமாகும் போது இப்போ அந்த மாதிரி நாலேஜபிள் ரோட் சேஃப்டி இன்ஜினியர்ஸ் தேவைப்படுதாங்க. அப்படி நாங்கள் யோசிக்கும் போது முதல்ல எங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் பேஸ்ட் ரோட் சேஃப்டி இன்ஜினியராக நாங்கள் எங்களுடைய ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்க்குறத அண்ணன் மனுநீதி சார் தான் நான் பேசணும். 10.1 கிலோமீட்டர் எலிவேட்டட் காரிடார் எலாங் தி கோயம்புத்தூர் சிட்டி மேஜர் சிட்டியில் மேஜர் ரோடு. இது வந்து பயங்கர டிராஃபிக் கன்ஜெஷன்ஸ் உள்ள ரோடு. எப்போ பார்த்தாலும் 24 ஹவர்ஸ் டிராஃபிக் இருந்துகிட்டே இருக்கும். இந்த இதில் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட், இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும்னா டிராஃபிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை டைவெர்ட் பண்ணுறது தான் இருக்குது. அந்த டிராஃபிக் டைவர்ஷன், டிராஃபிக் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து அவர் கையில் எடுத்துக்கிட்டாரு. அவர் வந்து டிராஃபிக்கை வந்து கையில் எடுக்க போய் தான் எங்களுக்கு வந்து
இவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக நாங்கள் வந்து ரொம்ப குயிக்காக பண்ணி முடிச்சு எந்த இஷ்யூஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். இல்லைன்னா நாங்கள் வந்து டிரைவர்ஸும் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் பண்ணலாம் ஏது மெத்தட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் திங்க் பண்ணுறதுல எங்கள் டைம் ஆகிருக்கும். பட் எல்லாமே அவர் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டாரு. மேஜராக சொல்லணும்னா அந்த யூட்டர்ன் சிஸ்டம் வந்து இந்தியாவில் வந்து நவடேஸ் வெரி பாப்புலர். அதான் இங்கேருந்து போனது இந்தியாவில் வந்து பாப்புலர் ஆச்சுன்னா அதுக்கு ஒரே காரணம் வந்து மனுநீதி சார் தான். தட் டூ எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா அவர் ஆரம்பிச்சதே இந்த அவினாசி ரோட்டில் தான் ஆரம்பிச்சார். லட்சுமி மில் ஜங்ஷனில் முதல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அது ஜங்ஷனை எடுத்துட்டு அதில் ஒரு யூட்டர்ன் போட்டு பார்த்தோம், நம்ம எல்லாருமே போட்டு பார்த்தது. அதில் வந்து நல்ல சக்ஸஸ் ஆச்சு. எந்த டிராஃபிக்குமே பிளாக் ஆகாமல் எல்லாமே போயிட்டே இருந்துச்சு. அது சக்ஸஸ் ஆன பிறகு அப்படியே படிப்படியாக வந்து ஒவ்வொரு ஜங்ஷனாக பார்க்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அது போக நேஷனல் ஹைவேஸ் ரோடு, ஸ்டேட் ஹைவேஸ் ரோடு எல்லா ரோட்லையுமே இதே மாதிரி பண்ணி கோயம்புத்தூர் சிட்டியில் ஆல்மோஸ்ட் கார்பரேஷனோட எல்லா ரோடும் யூட்டர்ன் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணனால கோயம்புத்தூர்லேயே ஆல்மோஸ்ட் டிராஃபிக் கன்ஜெஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக எலிமிட் ஆச்சு தான் சொல்லலாம். இதே அந்த யூட்டர்ன் சிஸ்டத்தை இதை பார்த்துட்டு வெளியிலேருந்து சென்னையிலேருந்து வர்றவங்க வரவங்க இப்போ முதல் சென்னையிலேருந்து வரவங்க பார்த்துட்டு கோயம்புத்தூர்ல எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்ததுனால மறுபடியும் சென்னையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா சாரை தான் திருப்பி கூப்பிட்டாங்க. அவரே போய் சென்னையில் போய் இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு வந்து இதில் என்ன எஸ்பெஷலி ஒரு ஸ்பெஷாலிட்டினா அவர் வந்து சைட்டுக்கு போக மாட்டார். டேரெக்டாக வந்துட்டு வெப்சைட்டில் பார்த்துட்டு கூகுள் மேப் பார்த்து அங்கேயே வச்சு கம்ப்ளீட்டாக ஒரு டிராயிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் சைட்டில் போய் பார்த்துட்டு ஈஸியாக போய் பார்த்து அதை எப்படி யூ டர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைனலைஸ் பண்ணி ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருவாரு. அவர் நெடுஞ்சாலைத்துறையோட ஒரு ஜீனியஸ் தான் அவர். அதுக்கப்புறம் பல விங்ஸில் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. எங்கே ஒர்க் பண்ணாலும் சரி அவர் வந்து ஒரு முன்னுதாரணமாக தான் திகழ்ந்திருக்காரு. அவருடைய இந்த இத்தனை ஆண்டு கால பணியில் வந்து மணிமகுடம் அப்படின்னா அவர் வந்து இந்த சாலை பாதுகாப்பு அலுவலில் ஒர்க் பண்ணுறது தான். இதில் வந்து அவர் நினச்சி பார்க்க முடியாத பல சாதனைகளை பண்ணியிருக்காரு. அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த கோயம்புத்தூர் சிட்டியோடைய அந்த சிக்னல்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்காக இந்த யூட்டர்ன்கிற ஒரு சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தினார். அது ரொம்ப பயங்கரமான சக்ஸஸ்ஃபுல். அதை அப்படியே சென்னையிலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பல சிட்டிஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்றைக்கி அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதுக்கு பல விருதுகளை வாங்கியிருக்காரு. இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு சாதனை நிகழ்த்தின மாபெரும் மனிதர் அவர். தளத்தில் பார்த்தீங்கன்னா சாலைகளை காலையில் 7 மணி 8 மணி 9 மணி ஆனாலும் ஒரு டெடிக்கேட்டட் அண்ட் கமிட்டட் ஒர்க் நேச்சர் அவருக்கு. கோவை மாநகருக்கு ஒரு அளப்பரிய ஒரு பணியாற்றி இருக்கிறார். கோவை மாநகருக்கு மட்டுமில்லை, அதை தொடர்ந்து சென்னை, தஞ்சாவூர் மற்றும் பிற மாநகராட்சி பகுதிகளில் கூட அவருடைய இந்த அணுகுமுறை பின்பற்றப்பட்டிருக்கிறது. பல அந்த யூட்டர்ன் கான்செப்ட் எல்லாம் உருவாக்கி அவினாசி, குறிப்பாக சொல்லணும்னா அவினாசி மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதில் அந்த சாலையை 10 கிலோமீட்டரில் வந்து எவ்வளோ ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் போக்குவரத்து நெரிசல் இருந்ததுன்னு அனைவருக்கும் தெரியும். அதெல்லாம் சாலை அகலம் இருந்ததுனால யூட்டர்ன் முறையை கொண்டு வந்து வெற்றிகரமாக அதை சாதிச்சு காட்டினார். கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ சார் வந்து நேஷனல் ஹைவேஸில் டிஆர் இருக்கப்போ மறுபடியும் அவர்கிட்ட ஒரு வேலை வாய்க்காமல் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு வருஷம் அவர் சார்ட்ட ஏஐ ஒர்க் பண்ணியிருந்தேன். ஜங்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஒர்க் நடந்தது. அது சார்ட்ட ஐடியா கேட்டு அதெல்லாம் பண்ணோம். அப்போ சார் வந்து ஒரு 2 ஜங்ஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி விட்டு போயிருக்கிறாங்க. இப்போ கூட அது நல்லா ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. பல்லடத்துல ஏரியா இருக்கிறப்போ நிறைய ஜங்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. நிறைய பண்ணியும் இருக்கும். பல்லடம் ஆஃபீஸ் ஜங்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு சாரோட ஹெல்ப் நிறைய இருந்தது. வந்து ஒரு பெருமை அவர்னால எங்களுக்கு கோயம்புத்தூர்ல ஹைவேஸ்ன்னு சொல்லும்போது மனுநீதி சார் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஹைவேஸ்னா மனுநீதி சார் அவங்களோட நீங்க ஒர்க் பண்றீங்களா, அப்புறம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற அளவுல இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அவரோட பீரியட்ல நாங்களாம் ஒர்க் பண்ணது. அவருக்கு கீழே எனக்கு வந்து ஒர்க் பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்கல. பட்டு நாங்க நல்ல ஒரு நிறைய விஷயங்கள்ல ரோட் சேஃப்டி சம்பந்தமா பொள்ளாச்சியில் நடக்கும் போதெல்லாம் நிறைய டிஸ்கஷன்லாம் போனோம். ரொம்ப ஹாப்பி. அவரை பத்தி பேச கிடைச்சிருந்த வாய்ப்பே வந்து நான் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். இன்ஜினியர்னா எப்படி வந்து சேஃப்டி ஆஸ்பெக்ட்லையும் நம்ம பார்க்கணும், பப்ளிக்கு வந்து ஸ்மூத் ஃப்ளோ ஆஃப் டிராஃபிக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சார்ட்ட இருந்து நாங்கள் வந்து ரொம்ப லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அவினாசி ஃப்ளைஓவரில் சாரோட இது வந்து அந்த அவினாசி ரோட்டில் யூட்டர்ன் இதெல்லாமே ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வந்து சார் சொல்றதெல்லாம் நாங்களும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி எங்கள் சைடும் சாரோட சொல்ற மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்மூத் ஃப்ளோ ஆஃப் டிராஃபிக்கு எங்களோட சைட்ல இருந்து நாங்கள் வந்து ஒரு நல்லபடியாக பணியாற்றணும் அப்படிங்கிறத நாங்கள் ரோல் மாடலாக சாரை எடுத்திருக்கோம். ரவுண்ட் அபவுட்டு, ரோட் சேஃப்டி ஆஸ்பெக்ட் இது மட்டும் இல்லாமல்
டிசைன் ஆஸ்பெக்ட்ல என்னென்ன பண்றோம் அப்படிங்கறத சார் வந்து ஒவ்வொரு டைமும் பார்க்கும் போதும் சாரே கேட்பாங்க, இது இந்த இடத்துல என்ன பண்ண போறீங்க, இந்த இடத்துல என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவர் எங்களுக்கு QCDயா இருக்கும்போது ரொம்ப எப்படி சொல்கிறேன்னு தெரியல, அவ்வளோ ஃப்ரீயாக நாங்கள் வேலை பார்ப்போம். எப்போ சார் திடீர்னு போகலாமான்னு கேட்பாங்க, நாங்களும் சரிங்க சார் அப்படின்வோம். சைட்டுக்கு வந்தாலும் அந்த ஒரு பதட்டம் இருக்காது, டென்ஷன் இல்லாமல் நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியாக எங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணி எங்களுக்கு எப்படி கைட் பண்ணணும், ப்ராக்டிக்கலாக என்ன செய்யணும், சைட்டில் போய் எப்படி இது பண்ணணும், நல்லா கைட் பண்ணுவாங்க. அவர்கிட்ட அந்த வேலை பார்த்த அந்த டைமிங் வந்து எங்களுக்கு ரொம்ப உண்மையிலே நல்ல பீரியட் தான் சொல்லணும்னா. முதல்ல அவர் ஒரு நல்ல மனிதர், அந்த பேர் எடுக்கிறதுக்கே பெரிய விஷயம். ஒரு நல்ல மனிதர், நல்ல பொறியாளர், சரிங்களா, நல்ல டீம் லீடர். இதுல தான் இந்த 3 தளத்திலையுமே அவர் வந்து நிறைய பேர் இதுல ஏதாவது ஒரு இதுல கரெக்டா இருப்பாங்க, இல்ல ஏதாவது 2 இதுல கரெக்டா இருப்பாங்க. இவர் வந்து 3ல இது 3 மட்டும் இல்லை, எனக்கு தெரிந்த இந்த 3 இது போக மற்ற தளங்கள்லையும் அவர் வந்து சிறப்பா செயல்படுவாருங்கிறது தான் எனக்கு தெரிந்த வகையில இது. பொறியாளராகவும் ஒரு பப்ளிக்காகவும் நான் சொல்ல வேண்டியது வந்து நிறைய பேர் அவரோட கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க, நானும் அதை பதிவு பண்றேன். ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம பக்கத்து மாநிலங்கள் மற்றும் இந்தியா லெவல்ல பேர் எடுத்துட்டார் அவரு இந்த யூட்டர்ன் விஷயத்துல. எப்போதுமே ஒரு மனிதர்களோட மக்கள்கிட்ட என்ன இருக்குன்னா, தடை போட்டா கொஞ்சம் எரிச்சல் ஆவாங்க. அந்த ஒரு இதுல இவரோட பாசிட்டிவ் மைண்ட்ல பாருங்க, அதை கொஞ்சம் அப்படியே அவங்கள போக விட்டு அதுலயே அந்த ஒரு நுணுக்கமான அந்த யூட்டர்ன் விஷயத்த செயல்படுத்தி காமிக்கும் போது என்னன்னா, இதுல இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தா கூட நான் அதுக்கு மேல என்ன செய்யறேன்னா ஒரு சமூக பண்பு அங்க வருது. என்ன தெரியுங்களா, ஒவ்வொருத்தருக்கு விட்டு கொடுத்து போறது. இப்போ கட்டுப்படுத்தினா எல்லாருமே ஸ்பீடா போகணும்னு நினைப்பாங்க, இப்ப அப்படி இல்லை, மக்கள்கிட்டயே கொஞ்சம் ஒரு சில பண்புகள் மாறுது. இந்த சமூக மாற்றம் வர்றதுக்கு இதுல காரணமா இருக்குதான் என்னோட கண்ணோட்டமா பாக்குறேன் நான். அவருடைய சேவைன்றது இப்போ இந்திய அளவில் இல்லை உலக அளவில் இப்போ பேசப்படுது. அந்த யூடர்ன் மெத்தட் வந்து கோயம்புத்தூர்ல ஒவ்வொரு சிக்னல்லையும் மக்கள் இருந்து ஒரு அரை மணி நேரம் டிலே ஆகும் அந்த சிங்காநல்லூர்லலாம். அவருடைய அந்த முயற்சியால் அந்த சிங்காநல்லூரில் இப்போ யூடர்ன் பண்ணோம். இப்போ அங்கே டிராஃபிக்கே நிற்கிறதில்ல. யூடர்னை வந்து அறிமுகப்படுத்தி நெடுஞ்சாலைத்துறையில் வந்து உலகளவில் அவர் பேச வச்சிட்டார். எங்கே இப்போ சென்னையில் போனாலும் சரி அவர் பேர் தான் சொல்கிறாங்க. உண்மையிலே அவருடைய சேவை வந்து எங்களுக்கு எப்பவும் தேவை. அவர் இங்கே அவினாஷி ரோட்டில் வந்து யூடர்ன் பண்ணது பயங்கர சக்ஸஸ். அதில் வந்து என்னென்னா டோட்டலாக வந்து அவரோட கெரியர் டோட்டலாக இதில் மாறிடுச்சுன்னு சொல்லலாம். மனுநிதி சாரோட அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். காற்றுக்கில்லை வேலி அப்படிங்கிற மாதிரி எங்க சாரை பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். இப்போ எல்லா இதுலயும் வந்து பிரச்சனை வந்தது அப்படின்னா அந்த பிரச்சனையை தள்ளி வச்சுட்டு நம்மளால என்ன முடியுமோ அதை தான், நம்மளுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை தான் சால்வ் பண்ண பார்ப்பாங்க. பட் எங்க ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் மட்டும் எல்லா பிரச்சனையும் வாலண்டியரா நாங்களே வந்து வாங்கிட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்றது மட்டும்தான் எங்களோட ஆஃபீஸ்ல ஒர்க்கு. நம்ம ப்ராப்ளம் வந்து அவர் ப்ராப்ளமா பார்ப்பாரு. ஸோ ஹீஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சோல் அண்ட் ட்ரூ ஹார்ட்டட் பர்சன். சாரோட நேமுக்கு ஏற்ற மாதிரியே சாரோட கேரக்டரும். ஸோ சார் வந்து எங்களுக்கு ஒரு பயனியரா இருக்காரு. டிசிபி மதிவானன் சார் நம்ம மனித சார் வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் ரோட் சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ்ல என்னென்னலாம் பண்ணணும் அந்த ஃப்ளைஓவர்ல அப்படிங்கும்போது தான் சார் வந்து எனக்கு இன்ட்ரோ ஆனாரு. அதுக்கப்புறம் சும்மா பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்ஷன், ஒரு 5 லெக்டு ஜங்ஷன்ங்கிறத வந்து ஒரு ஜங்ஷன் இங்கே சுங்கத்துக்கிட்ட இருக்குது. 5 ரோட்ஸ் வந்து கனெக்ட் பண்ற ஜங்ஷன். அது எப்படி போட்டாலும் அது வந்து டிராஃபிக் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைங்க. சார் வந்து நான் கீழே எல்லாம் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு 2 ஓப்பனிங் கொடுத்துருந்தோம். அந்த 2 ஓப்பனிங் கொடுத்ததுல மீடியம்ல வச்சதுக்கு அப்புறம் அது எப்படி எக்ஸிஸ்டிங் வந்து டிஸ்டர்ப் பண்ணாம எப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபோசல் போட்டாரு. அது டிசிபி சார் பார்த்துட்டு இது சூட் ஆகுமான்னு பார்த்துட்டு அவர் வந்து டிசிபி சார் ஒரு யோசிச்சார். இவரும் வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு அதை பத்தி தெரியல. அப்புறம் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாத போது அவர் வந்து திரும்ப அந்த ரவுண்ட் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தாரு. நான் ஒரு 2 நாள் வந்து சென்னைக்கு போயிருந்தேன், ஆஃபீஸ்ல போக சொல்லிட்டாங்க. வந்து திரும்பி பார்த்தா உடனே அந்த டிசைனை அப்படியே மாற்றி 2 ரவுண்டானா போட்டாரு. 2 ரவுண்டா போட்டு அதை எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர்லாம் சின்ன பிரேக்கேஜ் எல்லாம் பண்ணி அப்படியே ரவுண்டானா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அவ்வளோ நீட்டா இருந்துச்சு. இப்போ கூட அவ்வளோ சூப்பராக அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ட்ரையர்லாம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா யாரும் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணல. ரொம்ப அது வந்து என்னடா இவ்வளோ பெருசாக போகிறாங்க ரவுண்டானா, டிராஃபிக் போகுமா போகாதா அப்படிங்கிற எனக்கே டவுட்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் இவர் அப்ரோச் பண்ணும்போதெல்லாம் பார்க்கும்போது என்னடா அது முடிச்ச ஒர்க்கில் வந்து தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்கிற ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு.
அப்புறம் சார் வந்து திரும்ப திரும்ப அதை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் ஓகே இதுதான் வந்து இந்த ஜங்ஷனுக்கு பெட்டரா இருக்கும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சு பார்க்கும்போதெல்லாம் பார்த்தா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் ஜங்ஷன், கோயம்புத்தூர்லயே ஃபர்ஸ்ட் ஒரு ஜங்ஷன் வந்து இவ்வளவு நீட்டா ரெடி பண்ணலாம்னா அது சுங்கம் ஜங்ஷன் தான். அதுல தான் எனக்கு சார் வந்து ரொம்ப பழக்கமானாரு. சில மற்ற அதிகாரிகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தடவை சொல்லிட்டு போயிடுவாங்க, அது புரிஞ்சா இல்லையா கேட்க மாட்டாங்க. பட் இவர் வந்து என்ன புரிஞ்சு, ஏன் யோசிக்கிற, என்ன நிக்கிற அப்படின்னு எல்லாத்தையும் கரெக்டா தெளிவா நம்மளுக்கு ஒரு என்ன கன்வே பண்றாரோ அப்படியே டைரக்டா நம்மளுக்கு கன்வே பண்ணிட்டு தான் போவாரு. அந்த அளவுக்கு அவன் புரியுதா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு பார்ப்பாரு. எல்லாரும் சொன்னது அவரை பத்தி பாத்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி குட் ஹியூமன் பீயிங். சாரோட ஐடியானாலையும் அவரோட அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் சொல்ல போனா அதனாலையும் ஸோ யூ டர்ன் அப்கிரேட் ப்ரொபோசல்ல யூ டர்ன் ரவுண்ட் அபவுட்ஸ் வச்சு ஃப்ளைஓவர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாம பீப்புள் ஈஸியா வந்துட்டு போறதுக்கும் டிராபிக் கன்ஜெஷன் இல்லாம இது பண்றதுக்கும் வந்துட்டு அவரோட ஐடியா வந்து நிஜமா கோயம்புத்தூர் சிட்டில நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு. டக்குன்னு அவரை பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஒரு கிடைச்சது. ஒரு மக்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனையான ஒர்க் அது. அப்போ கலெக்டர் சாரே கூப்பிட்டு சொன்னாரு, நம்மளுக்கு வந்து மனுநீதி சாரை பாருங்க, அவர் சொல்யூஷன் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அவரும் அதே மாதிரி வந்தாரு. இதுக்காக இவ்வளவு நேரம் போட்டு உருட்டிட்டு இருக்கீங்க, டக்குன்னு மேல தூக்குங்க முடிங்க, இதெல்லாம் ஒரு வேலையே இல்லைன்னு ஒரு அரை மணி நேரத்துல முடிச்சுட்டு போயிட்டாரு. ஒரு விஷயத்த வந்து இப்படிதான் யோசிக்கணும்னு இல்லை, அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்னா எப்படி இருக்குங்கிறத வந்து நீங்க தான் காட்டினீங்க. நீங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு. உங்களோட ஐஆர்சி பப்ளிகேஷன்லாம் பார்த்து எனக்கு செம்ம ஷாக்கா இருந்துச்சு. அண்ட் நான் அதை உங்ககிட்ட இருந்து வாங்கி வச்சு நான் அதை ஃபுல்லா வாசிச்சு பார்த்தேன். இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு ஒரு இது மாதிரி இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. டிபார்ட்மெண்ட்ல இருந்தா டிபார்ட்மெண்ட் ஒர்க் மட்டும்தான் இல்ல, அதை தாண்டியும் நிறைய பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் நான் நிறைய இடத்துல கோயம்புத்தூர்ல போகும்போது உங்களை நான் நிறைய நின்று பார்த்துருக்கேன். அந்த ரவுண்டானார் யூட்டர்ன் டிராபிக் இதெல்லாம் வந்து செம்ம ஐடியாங்க சார். நான் சந்தித்த சிறந்த மனிதர்கள்ல சாரு ஒருத்தர் தான். அவரோட அப்ரோச் வந்து எனக்கு ரொம்ப எப்பயுமே பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு சொல்லி கொடுக்கும் போதும் சரி, ஒரு கைட் பண்ணும் போதும் சரி, ஆம்புலன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து சீக்கிரமா வந்து அவரோட அந்த லைஃப் டைம் பீரியட்னு சொல்லுவாங்க, சீக்கிரமா போய் ஹாஸ்பிட்டல்ல போய் இதுனா அது வந்து பாத்தீங்கன்னா சாரோட ஒரு அப்ரோச்ல வந்து அவரோட இதுல வந்து இப்ப வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் தான் ஹைவேஸுக்கு. சிலது வந்து ஹைவேஸுக்கு வந்து இது பண்ணும் போது ரோட் சேஃப்டி விங்க வச்சு நல்ல ஹைவேஸுக்கு வந்து நல்ல பேர் வந்து நிறைய வந்திருக்கு. ஆர்டி, பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, போலீஸ் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி அனைத்து துறையிலையுமே சாலை சம்பந்தமாக எந்த பிரச்சனை வந்தாலுமே உடனே வந்து முகம் சுளிக்காம அந்த எந்த டைம் பாராம உடனே போய் அதோட செயல்படுத்துவார். அது வந்து சார் மட்டும்தான். அதே மாதிரி சார் வந்து ஓய்வு பெற்ற பின் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அவருக்கு ஒரு கண்டிப்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட் அவரை வந்து ஒரு சாலை பாதுகாப்பு அட்வைசர் நியமிக்கும் மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன். பேருக்கேத்த மனுநீதி அவர். இன்ஃபேக்ட் அவரோட வெப்சைட்டை நான் ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன். நான் ஆக்சுவலா இந்த கோயம்புத்தூரே கிடையாது, நான் திருச்சி. நிறைய அவரோட வெப்சைட்ஸ்ல போய் நிறைய ஜிஓஸ் எடுத்திருக்கேன், டிரான்ஸ்ஃபர் ஆர்டர்ஸ் எடுத்திருக்கேன். எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா எனக்கு அப்பெல்லாம் தெரியவே தெரியாது அது இவரோட ஓன் வெப்சைட்னு. ஒரு பொக்கிஷம் மாதிரி ஒரு வெப்சைட் நமக்காக கிரியேட் பண்ணி கொடுத்திருக்காரு. மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் குழந்தைங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். தெரியாத விஷயத்த சொல்லி கொடுப்பாங்க. எனக்கெல்லாம் ரோல் மாடல்னே நான் சொல்லுவேன். அவர் பாத்தீங்கன்னா ஒரு ஜெம். ஏன்னா அரசு ஊழியர் போராட்டங்கள்ல கூட வந்து துணையா நின்ன ஒரே ஒரு கோட்ட பொறியாளர் யாருன்னு கேட்டா மனுநீதி சார் மட்டும்தான். சர்வீஸ்ல எங்க ஐயா மாதிரி இப்படி ஒரு சின்சியரா வேலை செஞ்சவங்க நான் பார்த்ததே இல்லைங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஜிடி நாயுடு நான் கேள்விப்பட்டிருக்கிறேங்க. அதே மாதிரி எங்க ஐயா வந்துட்டு அடுத்த தமிழ்நாட்டிலே வந்துட்டு ஜிடி நாயுடு அப்படிங்கிற ஒரு இது வந்து அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுக்கணுங்கிறது என்னோட அபிப்பிராயம். கூப்பிட்டாலும் எந்த நேரம் கூப்பிட்டாலும் எல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுப்பாருங்க. கார்பரேஷனாக இருந்தாலும் சரி, போலீஸாக இருந்தாலும் சரி, நல்ல யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்பாக இருப்பார். சார்னா ஒரு அதிசயம் தான் சொல்லணும். ஏன்னா சாரோட ஒர்க் ஆஃப் நேச்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பேக் சைடு ஆயிரம் டென்ஷன்ஸு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் சார் ஆன் த ஸ்பாட் ஒர்க் பண்ணுறது வேற மாதிரி இருக்கும். ஜாப்னா வந்தோமா பார்த்தோமா போனோமான்னு இல்லாமல் ஒரு நம்மளுக்குன்னு ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தாரு. நம்மளே வந்தோம்னா ஜீப்ல போறோம்னா ஜீப் போட்டு இருக்காம வாப்பா இறங்கப்பா டேப் பிடிப்பாரு, டிராபிக் கண்ட்ரோல் பண்ணுப்பாரு, நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தாரு. டிரைவிங்கும் சரி, இப்படி டிரைவ் பண்ணா சேஃபா இருக்கலாம், இப்படி போனா சேஃபா இருக்கலாம், சீட் பெல்ட் போடலாம், ரெகுலரா ஒரு ரொட்டீனா இப்படிலாம் இருக்கலாங்கிறது ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட நல்லா மைண்ட்யூட்டா சொல்லி தருவாரு.